எச்சபோர்ட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சாச்சனா கிட்ட வந்து எல்லாருமே வெளியேருந்து வந்தவங்க இப்போது இன்றைக்கி வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, சாச்சனா கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணுற, விஷாலை ஏன் ப்ளே பாயின்னு பிராண்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னப்போ காலையில் பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கெல்லாம் தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ வந்து சரி ஓகே நம்ம பாசிட்டிவாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போது வர்ஷினி, தர்ஷா குப்தா அண்டு சாச்சனா இவங்க 3 பேரும் டிஸ்கஷன் பண்ணி, ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு குழந்த ஸ்கூலில் இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து டூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டு, ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து இப்போ தர்ஷா குப்தா வந்து அவங்க அம்மாவாகவும், வர்ஷினி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் அப்பாவாகவும் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்கிட் மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் கூட வந்து நம்ம டூர் போகிறோம் ஜாலி, நான் எங்கள் வீட்டில் நிறைய காசு வாங்கிட்டு வந்து நம்ம போயிட்டு நல்லா சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. சரி காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. செகண்ட் நாள் வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம், இன்னும் நிறைய பில்லெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது, கரண்ட்டு பில்லு, இபி, அதுக்கப்புறம் கேஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழுதுட்டு சாச்சனா வந்து அடம் பிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே சாச்சனா வந்து அந்த குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுட்டு சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லி சமாதானமாகிற மாதிரி ஒரு ஸ்கிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கிட் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாமளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடைச்ச சான்ஸை ஒரு ஆக்டிங் மூலமாக வந்து வெளிப்படுத்தி அவங்க நல்லா நடிப்பாங்க. மகாராஜா படத்துலேயும் நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்மை செகண்ட் தேர்ட் சான்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே. இப்போது அவங்க அதாவது ரீஎன்ட்ரிலேருந்தே வந்து நிறைய பேர் மேலே வன்மம் இருக்க மாதிரி தான் வந்து தெரிஞ்சது. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதுதான் இப்போ லைவ்ல நடந்தது. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.